இதோட நாங்க கிளாஸ் முடிக்க போறோம் கிடையாது. ஓகே, சர்வீசஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன், அதுக்கு கீழே தான் நம்ம வெடிகுண்டை வச்சிருக்கோம். இங்க இருக்கு எல்லாமே வெடிகுண்டு இங்க இருக்கு. எனக்கு எப்போ இந்த ட்ராப் டவுன் எனக்கு வேணும் அப்படின்னா இது ஆல்ரெடி இருக்கு, நம்ம இதை ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். சர்வீசஸ் என் பையன் பண்ண வேலை எங்க போச்சு. ஓகே, சர்வீசஸை ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். டிஸ்பிளே நன் கொடுத்து ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, டிடி மெனு இங்க இருக்கு. ஓகே, இப்படி வருது சரிங்களா. இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த இந்த கேப் ஒன்று வந்துருக்கு. இங்க பாருங்க, இந்த கேப் வந்திருக்கு. ஏன் இந்த கேப் வந்திருக்கு அப்படின்னா, இந்த எலமெண்ட்லயே அதிகமா எடுத்திருக்கிற வித்து இதுதான். ஸோ அதனுடைய வித்தை வரைக்கும் அதை எடுத்துட்டு வருது. எதுக்காக இது நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒரே ரோல இருக்கிறோம் ஓகேவா, நடுவில் நம்ம ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்தா இதுக்கான ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்ணிக்கும் ஓகேவா, ஏன்னா அதனுடைய இடம் இதுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு வந்து பொசிஷன் மாத்தி எடுத்துட்டு வரணும். இதுக்கு பொசிஷன் மாத்தி எடுத்துட்டு வரணும். எனக்கு இது எல்லாமே ஒரே இதுல பக்கத்துல பேடிங் லெஃப்ட் நான் கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப நான் இந்த கம்ப்ளீட் செக்ஷனை நான் பொசிஷன் மாத்திக்க போறேன். இந்த கம்ப்ளீட் செக்ஷன் டிராப் டவுன், இதுதான் கம்ப்ளீட் செக்ஷன். இந்த டிராப் டவுனுக்கு ஓகேவா நான் என்ன செய்ய போறேன்னா பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன பொசிஷன்னா கம்ப்ளீட் டிராப் டவுனுக்கு பொசிஷன் அப்சல்யூட். அப்சல்யூட்னா ரெடியா நிக்குது, ஏன்னா இப்ப அதனுடைய கரெக்ட் பொசிஷன்லயே இல்லை. நான் இப்ப டாப் 0 அப்படின்னா இங்க இருந்து வரும் ஓகேங்களா. இப்ப நீங்க லெஃப்ட்ல இருந்து ஒரு 10 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரணும். ஏன்னா இப்ப சர்வீசஸ்க்கும் அதுக்குமே சம்மந்தமே கிடையாது, ஏன்னா இது வேற இடத்துல இருந்து வருது. ரிலேட்டிவ் கொடுத்தா ப்ராப்ளம் வருது. ஏன் ரிலேட்டிவ் கொடுத்தா அதே இடத்துல எனக்கு எடுத்துக்கணும்னு சொல்றேன் ஓகே. அப்சல்யூட் அப்படின்றது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். அப்சல்யூட் அப்படின்றது இந்த இடத்துல இருந்து. ஸோ இந்த இடத்துலயே இந்த எலமெண்ட் இல்லை, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு வர மாதிரி பிளான் வச்சிருக்கேன் ஓகேங்களா. அதனால நமக்கு இப்படி வருது. இதுக்கப்புறம் நீங்க இதை எங்க வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ இங்கதான் வரணும், இல்ல சர்வீசஸ் ஓவர் பண்ணணும், எங்க வரணும்னு நினைக்கிறோமோ அங்க வர வச்சுக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன், டாப் அப்படின்னு கொடுத்து தேவை கிடையாது, இந்த ரெண்டு விஷயத்த கொடுத்து இங்க எடுத்துட்டு வரேன் ஓகேவா. எடுத்துட்டு வந்து இங்க வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்ன டிசைன் பண்ணலாம்னா, இந்த லிஸ்ட் ஸ்டைல் ஒவ்வொரு ஐட்டமுக்கும் டிடி மெனு இருக்குல்ல, இதுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா லிஸ்ட் ஸ்டைல் நன்னு ஓகே. தென் பேடிங்னா மேலே கீழே எல்லாமே, அதாவது அதை சுற்றி இருக்கிறது அதையும் காமிக்கிறேன். பேக்ரவுண்டு ரைட் ஓகேவா. சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்குமே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இது பண்ண போகிறேன், பேடிங் வந்து கொடுத்து ஓகே. இது ஒரு இதுவாக இருக்கும் போயிட்டு. வேற என்ன கொடுக்கலாம், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து எல்லைக்கு கொடுக்க முடியாது, அதனால எங்க கொடுக்கணும், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நம்ம இந்த ஏஜ்க்கு தான் கொடுக்க முடியும். திரும்ப புரியலனாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நடத்துக்கிறேன்.
ஓகேவா? இப்ப இந்த ஐட்டம் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. சரியா? இதுக்கப்புறம் நீங்க இதுக்கான ஒரு விஷயத்த பண்ணணும், என்ன சொல்றது, டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஏஹெச்எஃப்க்கு நீங்க டைரக்டா எழுதிக்கணும். சரி, இப்ப நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எனக்கு இது எப்பயுமே தெரிய தேவையில்ல, இந்த சர்வீசஸை ஓவர் பண்ணா மட்டும் வந்தா போதும். சர்வீசஸை ஓவர் பண்ணா எனக்கு இந்த ட்ராப் டவுன் வரணும். ஓகேவா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, டெக்னிக்கலா திங்க் பண்றதா இருந்தா இந்த சர்வீஸை ஓவர் பண்ண போகுது அப்படின்னு திங்க் பண்ணணும். சர்வீசஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ மெனு ஐட்டம் ஓவர் பண்ணும்போது, இப்ப மெனு ஐட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே மெனு ஐட்டம் தான். நம்ம இங்க எல்லாத்துக்குமே மெனு, ஓகேவா, எல்லை, இந்த எல்லையை ஓவர் பண்ணும்போது ஸோ எல்லாமே மெனுவா தான் இருக்கும். இப்ப நீங்க ஓவர்னு எழுதுனீங்கன்னா எல்லா எல்லையுமே அந்த மெனுன்ற கிளாஸ் வச்சிருக்கும். அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? பர்టిక్యులரா அதுக்கு மட்டும் தனியா கிளாஸ் இருக்கு. ஆட்டேங்கப்பா போடு. அவ்வளவுதான். டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதுறேன். டிடி சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதுறேன். எதுக்காக இதை எழுதுறோம் அப்படின்னா எல்லாமே மெனு மெனு மெனுனே எல்லாத்துக்குமே கிளாஸ் இருக்கு. இப்ப நான் மெனு ஓவர்னு எழுதுனா ஃபர்ஸ்ட் ஹோமோட இதுக்குமே ஓவர் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும், இந்த இது வரும்போதும் வரும். ஓகேவா? எக்ஸாக்டா எனக்கு எப்ப அது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த டிடி சர்வீசஸை ஓவர் பண்ணணும். மெனு வந்து காமனா இருக்கு. இப்ப காமனுக்கு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை, சர்வீசஸ்க்கு தனியா ஒண்ணு வச்சுக்க வேண்டியதான். இதை ஓவர் பண்ணும்போது இந்த விஷயம் எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த விஷயம் எனக்கு ஓப்பன் ஆகும். இந்த விஷயம் அப்படின்றது டிராப் டவுன். ஓகேவா? எனக்கு இனிஷியலா இந்த டிராப் டவுனு டிஸ்பிளே நன்னு, எனக்கு அது காட்ட தேவையில்லை. ஓவர் பண்ணும்போது இந்த டிராப் டவுன் டிஸ்பிளே என்ன கொடுக்கணும்? பிளாக். ஓகே, டிடி சர்வீசஸ் ஓவர் அப்படின்னு எழுத. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன எழுதி வச்சிருக்கோம்? டிராப் டவுன் டிஸ்பிளே நன் போயிடுச்சு. டிஸ்பிளே நன்னு போயிடுச்சு. இப்ப இதை ஓவர் பண்ணும்போது அப்படின்னு எழுத. ஓவர் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இதை ஓவர் பண்ணும்போது என்ன பிளாக்கா மாறணும்? என்ன கிளாஸ் பிளாக்கா மாறணும்? டிடி சர்வீஸ். இந்த டிடி சர்வீசஸ் ஓவர் பண்ணும்போது இந்த டிராப் டவுன் டிஸ்பிளே பிளாக்கா மாறும். ஓவர் செய்யும் போது இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும். இப்ப இதை ஓவர் செய்யும் போது இந்த கிளாஸ் வந்து பிளாக் அப்படின்னு எழுதுவோம். அர்த்தம் புரியுதான்னு பாருங்க. ஏன்னா நீங்க டைரக்டா டிஸ்பிளே பிளாக் அப்படின்னா எழுத முடியாது. ஏன்னா டிடி சர்வீசஸ் ஓவர் பண்ணும்போது எந்த கிளாஸ் வந்து டிஸ்பிளே நன்ல இருந்து பிளாக்கா மாறணும் அப்படின்னா டிராப் டவுன்ற ஒரு கிளாஸ்ல டிஸ்பிளே நன்னு இருக்கு. அதை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா டிஸ்பிளே பிளாக்கா மாற்ற போறேன். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். என்னன்னாங்க, இதை நான் ஓவர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கேன். என்னன்னா டிராப் டவுன்றத மறைச்சு வச்சிருக்கேன். இதை ஓவர் செய்யும் போது இந்த டிராப் டவுனோட விஷயத்த திரும்ப காட்டு அப்படின்னு எழுதி. எனி டவுட்? இப்போ கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. கிளியர் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் ஏ டெலிட், கண்ட்ரோல் ஏ டெலிட், ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? அகைன் இந்த விஷயத்த நான் திரும்ப திரும்ப பண்றதுக்கு ரீசன் என்னன்றதை சொல்லிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல டாஸ்க் கொடுப்பேன். பண்ணட அப்படி இப்படின்னா காண்டாயிடும். ப்ரோ எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்கள் சர்வீஸ் போட்டிங்களா, சர்வீஸ் ஹைட் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு அது கீழே இருக்கிற எஸ்சிஓ அந்த
மொபைல் இதெல்லாம் ஆப்ஷன் வந்துச்சு. இப்ப அந்த சர்வீஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு அந்த எஸ்சிஓக்கு நான் போகும்போது அந்த ட்ராப் டவுன் போயிரும்ல? போகாதே. போகாதுங்களா? ஏன்னா நம்ம அந்த எல்லைக்குள்ள தானே எழுதி வச்சிருக்கோம், அதனால போகாது. ஸோ போக நம்ம முடியாது. ஓகே. ஸோ நம்ம சர்வீஸ்லேருந்து அந்த நம்ம கெசர் வந்து அது வேற அந்த எங்கேயும் ஒயிட் போனீங்கன்னா போயிடும். ஓகே 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 ப்ரோ. ஏன்னா நம்ம சர்வீசஸ் இருக்கிற இடம் வரைக்கும் தான் நம்ம அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓவர் வந்து அதுக்காக தானே எழுதி வச்சிருக்கோம். ஓகே எனக்கு எப்பயுமே வேணும் அப்படின்னா நீங்க மெனுக்கு தான் எழுதணும். ஓகே ஓகேவா? இப்ப ஹெட்டர்னு ஒண்ணு எழுதி வச்சிருக்கேன். இது வரைக்கும் புரியுதா? செக்ஷன்ல ஹெட்டர் எழுதியிருக்கேன். எத்தனை பேருக்கு இது புரியல? இந்த செக்ஷன் ஏன் ஹெட்டர் எழுதுறாங்க அப்படின்ற. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு செக்ஷன். இப்ப இது நீங்க மல்டிபிள் இதுல ரெடி பண்ணலாம். இதை வந்து நீங்க இன்னொரு டிகோ ஒன்று போட்டு லோகோக்குன்னு தனியா வச்சுக்கலாம், இன்னொரு டிகோ போட்டுக்கலாம். அது நம்மளுடைய கன்வீனியன்ட் தான். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல வந்துட்டு யூஎல் போட்டிருக்கேன், எல்ஐ போட்டிருக்கேன், ஏ. சர்வீசஸ் இங்க எழுதி வச்சிருக்கோம். எனக்கு இந்த சர்வீசஸை வரும்போது இந்த எல்லைக்குள்ளார நம்ம எழுதுறோம். எல்லைக்குள்ளார என்ன எழுதுறோம்? திரும்ப ஒரு யூஎல், ஓகே, ஒரு எல்லை, ஒரு ஏ. ஓகே, இப்படி எழுதி வச்சிருக்கோம். இந்த யூஎல் வந்து ட்ராப் டவுன் தானே, ட்ராப் டவுன் வைக்க. இதுக்கு ட்ராப் டவுன் மெனு, ட்ராப் டவுன் மெனு தனித்தனியாக கிளாஸ் எழுதிட்டு இருக்கேன். அவ்வளோ இப்போ எழுதியாச்சு. ஓகே, இப்போ இந்த ஹெட்டரை ஏங்க வரல? வித்து கொடுங்க. ஓகே, தேங்க்ஸ். எனக்கு ஹெச்ரப்பா சோர்ஸா வச்சிரும். யார் அது வித்து? ஓகே, ஏதோ ஒரு ஸ்பெல்லிங். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒரே லைனில் வர வைக்கணும். இது ரெண்டுமே ஒரு கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்கு. ஸோ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த கண்டெய்னருக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா ரெண்டு சைல்டும் ஒரே ரோல வந்துடும்.
எஸ் வந்துடுச்சு. எனக்கு இந்த விஷயமும் ஒரே ரோல வர வைக்கணும். நேற்று யாரோ கேட்டிருந்தாங்க, ஆனால் இதையுமே நம்ம ஃப்ளக்ஸ் கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ட்ரை பண்ணோம் நேற்று. அதுவுமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரே ரோல வர வைக்கிறது. வந்துடுச்சு. ஓகேவா? என்னன்னா இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ல இந்த ஒரு விஷயம் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லிஸ்ட் ஸ்டைல் இது போயிடுச்சு. ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கேப் வந்து கொடுத்துக்க போகிறேன். எந்த ஐட்டத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மெனுக்கு தான் கொடுக்க முடியும். ஓகேவா? ஏன்னா அதுதான் ஒவ்வொரு இதுவாக பிரிஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் மார்ஜின் ஆர் எங்கே வேணாலும் கொடுங்க, பேடிங் மார்ஜின் இப்படி கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற அண்டர்லைன் எனக்கு பிடிக்காது, அதனால அதுவும் போயிடுச்சு. சரி, எனக்கு இங்கே கேப் இருக்கு. ஓகேவா? இதுதான் என்னுடைய டிசைன் அப்படின்னு வரப்போகுது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் பாக்ஸை நீ என்னுடைய இடத்துலேருந்து ஆரிஜின்லேருந்து வரல, உன்னுடைய பொசிஷனை நான் அப்சல்யூட் அப்படின்னு மாற்றுறேன். ஓகேவா? இப்படின்னு மாற்றும் போது எனக்கு ஒன்றா வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ இது இருக்கிற இடமே ஓகே இல்லை அப்படின்னா நம்ம லெஃப்ட் கொடுத்து எவ்வளோ 150 பிக்சல் கொடுத்து செக் பண்ணணும். இங்கே இருக்குது. இப்போ நம்மளுடைய வேலையை காமிச்சிட வேண்டியதான். இப்போ எங்கே வரணும்னு நினைக்கிறோமோ இது எனக்கு ஓகே. 260 பிக்சல் 260 பிக்சலுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிடுங்க. இது வந்தாச்சு. சரி, எனக்கு இது எப்பயுமே தெரிய தேவையில்லை, சர்வீசஸ் வரும்போது தான் தெரியும். எப்பயுமே தெரிய தேவையில்லை அப்படின்னா இந்த ட்ராப் டவுன் இருக்கு, மொத்தமாக அங்கே தான் இருக்கு. இந்த ட்ராப் டவுனை டிஸ்பிளே நன் அப்படின்னு பண்ணிடுவோம். போயிடுச்சு. இதை ஓவர் பண்ணும்போது இந்த ட்ராப் டவுன் பிளாக்காக மாறுது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பட்டி திங்கரிங் வேலை மேக்கப் பண்ணணும் இந்த விஷயத்துக்கு அப்படின்னா இதுக்குள்ளார நீங்களே போய் எழுதிக்கணும். எஸ்இஓ இதுக்கெல்லாம் நீங்களே டிசைன் எழுதிக்கணும். இந்த விஷயம் எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம கேட்டோம், இந்த சர்வீசஸ்க்கு மட்டும் தனி கிளாஸ் எழுதிட்டா யூனிக்காக இருந்துடும். இல்லை அப்படின்னா இந்த மெனுக்கு எழுதுகிறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத ஒரு டைம் பாருங்க. மெனுவை ஓவர் செய்யும்போது இப்படி இல்லை, மெனுவை ஓவர் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த ட்ராப்டவுன் கிளாஸ் வந்து இந்த மாதிரி எழுதுறோம், டிஸ்பிளே பிளாக்கா மாறிடும் அப்படின்னு எழுதுறோம். ஓகே, அந்த பொசிஷன்ல இருக்கிறதால வருது. ஆக்சுவலி இது இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகக்கூடாது. வருதுன்னு நினைக்கிறேன், நமக்கு தான் கேட்டேன். எல்லாத்துக்குமே ஓப்பன்ல தான் இருக்கு. ஏன்னா நம்ம பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து இங்க எடுத்துட்டு வந்ததால இந்த இடத்துல நமக்கு காட்டுது. ஓகேவா? இதுவே நீங்க இந்த பொசிஷன் அப்சல்யூட் இல்லாம நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே பேக்ரவுண்ட் கலர்ஸ். உங்களுக்கு ஏதாவது இது எதுக்காக இது இங்க இந்த இடத்துக்கு மட்டும் வருது இங்க வரலன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இப்ப அந்த லிஸ்டுக்குள்ளதான் இந்த லிஸ்டுக்குள்ளதான் இந்த சர்வீசஸ் இருக்கிறதுனால நமக்கு வருது. ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி சிஎஸ்எக்ஸ் எழுதக்கூடாது. மெனு ஓவர் அப்படின்னா எல்லா மெனுக்குமே அது ட்ரிகர் ஆகும். ஓகேவா?
இது வந்து டெக்னிக்கலி அது கரெக்டாக ஒர்க் ஆனாலும் அது வந்து டெக்னிக்கலி தப்பு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சர்வீசஸ் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி தனியாக ஒரு யூனிக்கான கிளாஸ் ஒன்று எழுதிக்கணும். ஏன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை, தேவையே இல்லாமல் இது வந்து ஓவர் கிளாஸ் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஓவரில் போய் பாருங்க, நீங்கள் ஓவர் கிளாஸ் எப்பயுமே அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணாமல் சர்வீசஸ் ஏதோ ஒரு கிளாஸ் வந்து சர்வீசஸ்க்கு மட்டும் தனியாக எழுதிட்டு அப்போதான் நீங்கள் அதை ஓவர் பண்ணும்போது அப்படின்னு பண்ணுறது தான் கரெக்ட். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் இந்த பொசிஷன்னா எடுத்து விட்டுருங்க. இப்போ கரெக்டாக தூக்கம் வரும். இப்போ பாருங்க, நீங்கள் சொன்னீங்களே இது வரைக்கும் இருக்கும், நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அது போயிடும். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம இதை வச்சு இது பண்ண முடியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிசைனை ஒவ்வொரு இதுக்கும் இந்த இடத்துல மாற்றிக்கலாம். பேடிங் 10px இதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு கலர் ஒயிட் புரியுதுங்களா? டெஸ்ட் டெக்கரேஷன் நீங்கள் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த எல்லை, இந்த எல்லைக்கு லிஸ்ட் ஸ்டைலு முடிஞ்சிருச்சா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டேர்ம் உங்களுக்கு தெரியாதது என்ன அப்படின்னா சர்வீஸ் லிஸ்ட் ஓவர் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு தெரியும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஓவர் பண்ணால் எனக்கு இந்த இமேஜ் வந்து ஒப்பாசிட்டி வரணும் போகணும்னு சொல்லிட்டு சேம் கிளாஸுக்கு எழுதிருப்போம். ஆனால் அகேன்ஸ்டாக இன்னொரு கிளாஸுக்கு எழுதிருக்க மாட்டோம். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சர்வீஸ் லிஸ்ட்டை ஓவர் பண்ணால் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அது நன்னா இருக்குது, அதை பிளாக்காக பண்ணணும் அப்படின்னு மாற்று. புரியுதா?